வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சுந்தரிசி தயாரிப்பில் அவரோட நடிப்பில் நம்ம வடிவேலோட கொம்போல் வெளிவந்த கேங்கஸ் படத்து ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் MSK ஃபிலிம் ஃபார் த இன்விடேஷன். எஸ், காலா ஸ்கிரீன் நம்ம போயிருந்தோம். ஐ மீன் மீடியாவுக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. ஸோ போய் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ படத்துல என்ன பிளஸ் இருக்கு நம்ம சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ பாசிட்டிவ் வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் guys. ஸோ பாசிட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா, படத்தோட மெயின் காஸ் காமெடி. சுந்தரிசி அண்ட் வடிவேல் இவங்க ரெண்டு பார்த்து ஒரு கொம்போ வந்து உண்மையே ரொம்ப ஊக்கா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி வந்து அப்படிதான் பிக்கப் ஆகிட்டு இருக்கு, மெதுவா பிக்கப் ஆகுது, மெதுவா அப்படி பிக்கப் ஆகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பேங் வெடிச்சு செதற விட்டானுங்க, உண்மையில நல்லா இருந்துச்சு. எஸ், அவங்க பழைய படத்துல இருந்த சில காமெடியோட அந்த ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க தான், ரொம்ப இல்ல அங்கங்க வச்சிருக்காங்க தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஒரு கொம்போ வந்து மறுபடியும் வருதுன்னா, இப்ப உள்ள படங்களை பத்தின ரெஃபரன்ஸை வச்சு அந்த படத்தை முடிச்சிடறானுங்க. புதுசா ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ண மாட்டானுங்க. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து எஸ் ரெஃபரன்ஸ் இருக்குதான், அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு இருக்க தவிர அதை மெயினா இல்ல. ஓகேயா, அந்த விதத்துல வந்து அவங்க வந்து பாராட்டி தான் ஆகணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம சுந்தர் சீசரோட அந்த ஸ்டோரி சொன்ன விதம், அதோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. பிளாஷ்பேக்ல இருந்து எல்லாமே நல்லா ஒர்க் ஆனிச்சு. எஸ், அவர் படத்துல நம்ம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. ஏன் சுந்தரிசி படம்னா வந்து மைண்ட்ல வருதே வந்து கிளாமருக்கு பஞ்சம் இருக்காதுடா, அதுக்கு வந்து ஒரு பதில் அவரே கொடுத்துருப்பாரு. ஓகேயா, அது வந்து தட் அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். ஓகேயா, அதை தாண்டி ஒண்ணு இருக்கும் அவர் படத்துல வந்து, இந்த லாஜிக் வந்து இடமே இருக்காது. ஓகேயா, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. ஸோ இந்த படம் அதே மாதிரி தான், லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது அந்த லாஜிக் எதிர்பார்க்காம இருந்தா மட்டும்தான் இந்த படத்தோட எல்லா காமெடியும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. தட்ஸ் எ ஃபேக்ட், அவ்வளவுதான். ஸோ எங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆனிச்சு. படம் முழுக்கவே அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி அங்க ஒரு சீன்ல வந்து நம்ம விஷாலோட என்ட்ரி வரும் தியேட்டர்ல எல்லாம். அந்த என்ன படம் வந்து மதகராஜாவோட ஒன்று வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே தாங்க, எவரேஜாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தென் அகெயின் பேக் டு த காமெடி பார்ட், எவ்ரிதிங் வாஸ் குட். பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்த அந்த காமெடி அந்த பார்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த அளவுக்கு இல்லை. அது என்ன சொன்ன, அது வந்து அப்படியே பிக்கப்ல இருந்துச்சு. அது ஒரு வகையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லடா செகண்ட் ஹாஃப் பண்ண வரையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பண்ணிருக்கலாமே, பண்ணியது இன்னும் கொஞ்சம் ஈக்குவலா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அண்ட் தென் படத்தோட டியூரேஷன், இந்த பிளாஷ்பேக் அதெல்லாம் எல்லாமே வைக்கிறாங்க, அது லைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அதை தாண்டி படத்துல வர எனக்கு மைனஸ் எதுவுமே எனக்கு பர்சனலா தெரியல. நான் நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா சிரிச்சுட்டு தான் நான் படம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது ஃப்ரெண்ட்ஸோட போனோமா சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். மற்றபடி குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட போய் கண்டிப்பா நீங்க சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணீங்க, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு என்டர்டைன் படம். ஓகேயா, என்னது மாஸ் கொம்போ ஆஃப் சுந்தரிசி வடிவேலு அப்படின்னு நம்ம கிளியர் கட்டா சொல்லிடலாம். அண்ட் தென் படத்துல சில கேமியோ வருது, அந்த கேமியோ வந்து என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி அந்த முக்கியமா அந்த மதகராஜாவோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் அங்க வருது படத்துல, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே தியேட்டர் ஃபுல்லா வேற லெவல்ல வைப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் படத்துல வந்து இந்த என் கிரெடிட்லாம் யூஸ்வல் வருது, அதெல்லாம் பாருங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு எண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எஸ், ஐ எம் கோயிங் டு another event. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:30, காரில் உட்காந்து நான் பண்ண வேண்டியதாக போச்சு. முடிச்சிட்டு நேராக வந்துட்டேன், லைட்டாக கொஞ்சம் தூங்கினேன், ஏஞ்சிட்டேன், வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் லொக்கேஷன் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்னொரு பார்க்கலாம், பாய்.